காலம் காலமாக இந்த தமிழ்நாட்டில தான் கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது என்பது நமக்கு மனதிற்கு மிக 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 வேதனையாக இருக்கிறது. கோயில் சொத்துக்கள் அந்த பகுதி மக்களுக்கு பலன் தரும் அளவிற்குத்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவு பேர் அதை உபயோகித்தாலும் பயன்படுத்தினாலும் நிறைவாக அது கோயிலுக்கானதான். ஆனா நீங்க கரூர்ல இருக்கட்டும், பழனியில இருக்கட்டும், இன்னைக்கு கோயில் சொத்துக்கள் எந்த அளவிற்கு கோயிலுக்கு இல்லாமல் அது சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது தான் என்பது நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தமிழக அரசு கரூர்ல உள்ள கோயில் நிலங்கள், அது கோயிலுக்கான நிலங்கள், இனாம் நிலங்கள் என்று அதற்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அது இன்னும் தீர விசாரிக்கப்பட வேண்டும். ஆனா எந்த வகையிலும் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்படக்கூடாது என்பதில் நாம் எல்லோருமே தெளிவாக இருக்க வேண்டும். அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லோருமே தெளிவாக இருக்க வேண்டும். இது ஒரு தாழ்மையான கருத்து. அதே மாதிரிதான் பழனியில 100 கோடி மதிப்பிலான பழனி ஆண்டவரின் சொத்து 2 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் பழனி ஆண்டியாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் மிக மிக செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரோடதையே சுரண்டும் அளவிற்கு நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால தமிழக அரசு ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான சொத்துக்கள் எவ்வளவு, எந்த அளவிற்கு அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது என்பதை முழுமையான அறிக்கையாக தயார் செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது, எல்லோரின் கருத்தாக இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் மேல திருப்பரங்குன்றம் பக்கத்துல ஒவ்வொரு இந்துவின் உணர்வு அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்பது. சென்ற ஆட்சி தான் அதை இந்துக்களின் உணர்வை மத வேற்றுமையாக முன்னிறுத்தி அதில் பூர்ணச்சந்திரன் போன்ற தம்பிங்கெல்லாம் உயிர் நீத்த பிறகும் இன்னும் விளக்கேற்ற முடியாமல் இருக்கிறது. அதே நிலை இந்த ஆட்சியில தொடரக்கூடாது. சென்ற ஆட்சியை மக்கள் நிராகரித்ததற்கு காரணம் இந்து விரோத போக்கும் ஒரு காரணம் தான். ஆனா இந்த ஆட்சி அந்த இந்து விரோத போக்கை கைவிட்டு இந்துக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இங்கே உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றது மிக தவறு. அதனால இந்துக்களின் உணர்வுகளை சாமானிய உடனே இது ஏதோ கட்சிகள், இந்து இயக்கங்கள், அமைப்புகள் என்று எடுத்து செல்லாம திருப்பரங்குன்றத்துல இருந்தவர்கள் எல்லாரும் சாமானிய மக்கள் தான் போராடினாங்க. அதனால இந்த அரசு இந்த இந்து கோயில்கள் மீதும் இந்து மத உணர்வு மீதும் இன்னும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.